सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्। श्रीकंठ भाष्यत्तिले ஜிஜ்ஞாசாதிகரணம் அப்படிங்கிறது முதல் அதிகரணம். அதில் சொன்ன விஷயங்களை ஏற்கனவே பேசியாச்சு. இப்போ ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படின்னு இது ரெண்டாவது அதிகரணம். ஒரு சூத்திரம் ஒரு அதிகரணம். இங்கே ஒரு சூத்திரம் எல்லா இடத்துலையும் ஒரு அதிகரணமாக இருக்கும்னு நியமம் கிடையாது. சில இடத்துல ஒரே சூத்திரம் ஒரு அதிகரணமாக வரலாம். பல சூத்திரங்கள் சேர்ந்து ஒரு அதிகரணமாகவும் வரலாம். இப்போ இந்த அதிகரணத்தில் ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படிங்கிற ஒரே ஒரு சூத்திரம் இருக்குது. இங்கே என்ன விசாரம் பண்ணுறார் அப்படிங்கிறது ஸ்ரீகண்ட பாஷ்யத்தை அனுசரித்து நாம் இன்னைக்கு பார்ப்போம். பொதுவாக இந்த சூத்திரம் பிரம்ம லக்ஷணத்தை பற்றி சொல்லக்கூடிய சூத்திரம். போன சூத்திரம் பிரம்ம விசாரம்ங்கிறது பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்ல வந்தது. பிரம்ம விசாரம் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா அந்த பிரம்மத்துக்கு என்ன லட்சணம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். இதுதான் பிரம்ம லட்சணம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்கிறதுக்காக வந்த சூத்திரம். இப்போ லக்ஷணத்தை பற்றி எதுக்காக கேட்கணும்? பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நேரடியாக விசாரம் ஆரம்பிச்சு விட வேண்டியது தானே. பிரம்ம விசாரம் அப்படின்னு எதுக்காக ஒரு லட்சணத்தை சொல்லணும், பிரமாணத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் விசாரம் ஆரம்பிக்கிறாருங்கிறதுக்கு என்ன காரணம்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பொதுவாகவே இது எல்லா சாஸ்திரத்துக்கும் பொதுவான விஷயம். லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு சொல்லுவார். ஒரு விஷயம் நமக்கு நிச்சயமாக தெரியணும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை பற்றின பிரமாணம் மாத்திரம் இருந்தால் போராது, லக்ஷணமும் தெரிஞ்சிருக்கணும். லக்ஷணம் தெரியாமல் பிரமாணத்தை வச்சுண்டு அந்த வஸ்துவை நம்மளால் தீர்மானம் பண்ண முடியாது, தெரிஞ்சிக்கவே முடியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மாட்டுக்கு லக்ஷணம் ஒருத்தனுக்கு தெரியாது. மாட்டுக்கு லட்சணம் எது மாடு அப்படின்னு எப்படி இருந்தால் அது மாடுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தெரியாதவனுக்கு, அந்த லட்சணம் தெரியாதவன், அவனுக்கு எதிர்த்தாப்போலவே மாடு நிற்கிறது. இவனும் கண்ணால் பார்க்குறான், அந்த வஸ்துவை பார்க்குறான், கண்ணுக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு இது மாடுன்னு தெரியுமோ? தெரியாது. கண்ணு தான் அங்கே பிரமாணம், அங்கே வஸ்து இருக்குங்கிறதுக்கு. கண்ணால் இருக்குன்னு பார்த்தாலும் இது என்னன்னு தெரியலேம்பா. ஏன்னா அவனுக்கு லட்சணம் தெரியாது. லட்சணம் தெரியும், பிரமாணம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சுட்டு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் லட்சியத்தை? லட்சணம் சொல்கிறதே அந்த லட்சியத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான். ஆக லட்சணம் நமக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அந்த லட்சணம் எந்த லட்சியத்தில் பொருந்துறது அப்படிங்கிறத பார்த்து, ஓஹோ இதுதான் அந்த லட்சியம் அப்படின்னு பிரமாணத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆக இப்போ மாட்டுக்கு ஒரு லட்சணம் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் அந்த லட்சணத்தை வச்சு எதிர்த்தாப்புல இருக்கிற வஸ்துவில் அந்த லட்சணம் அப்படியே இருக்கிறத பார்த்தானே ஆனால், ஆஹா இதுதான் அவர் சொன்ன மாடு அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? அப்போ ஒரு வஸ்துவை இன்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது நிச்சயமாக தெரிந்து கொள்வதற்கு அந்த வஸ்துவை பற்றின லட்சணமும் அதை தெரிய வைக்கக்கூடிய பிரமாணம் ரெண்டும் வேணும். அதனால் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தின்னு சொல்கிறது.
அந்த விதத்தில் பார்க்கறச்சே பிரம்மத்தை பற்றி விசாரம் பண்ண போறேன்னு சொல்றாரே, அப்போ எதை பற்றி சொல்றார்? பிரம்மம் பிரம்மம்னு சொன்னால் நமக்கு போராதே, சப்தம் தானே அது. பிரம்மங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ அதுக்குண்டான ஒரு லட்சணம் தெரியணும். அந்த லட்சணத்தை வச்சு இவன் பார்க்கணும் எங்க இந்த லட்சணம் பொருந்தி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இதுதான் பிரம்மமா, இதுதான் பிரம்மம் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் லட்சணம் சொல்றது. அதுல விசேஷமாக வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் இதுவும் மீமாம்சா சாஸ்திரம் தான். இந்த மீமாம்சா சாஸ்திரத்தில் எப்படி ஒரு விசேஷம்னு சொன்னா, இந்த சாஸ்திரம் வெறும் ஒரு லட்சணத்தை சொல்றதுக்காக வரவே வராது. நியாயசாஸ்திரமா இருந்தால் அதுல சில சூத்திரங்கள் லட்சணத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகவே வரும். பதார்த்தத்துடைய லட்சணத்தை சொல்றதுக்கு, அந்த வஸ்துடைய லட்சணத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகவே சூத்திரம் பண்ணுவார். ஏன்னா அவருடைய வேலை அது. ஆனா மீமாம்சா சாஸ்திரத்துல லட்சணம் சொல்லி கொடுக்கறது முக்கியமான உத்தேசியம் கிடையாது. இது வாக்கிய சாஸ்திரம். இந்த இடத்துல வாக்கியார்த்த விசாரம் பண்றது. அதாவது வாக்கியத்துல சம்சயம் வரும்போது, வாக்கியார்த்தத்துல சந்தேகம் வரும்போது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணறதுக்கு வேண்டிய விசாரம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். அது இதுவும் மீமாம்சா சாஸ்திரம் தான், வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் அப்படிங்கிறது. ஆக வாக்கியார்த்த விசார ரூபமாகத்தான் இந்த அதிகரணம் வரும். நேரடியா பிரம்மத்துக்கு இது லட்சணம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அப்ப இப்பேற்பட்ட இந்த வாக்கியார்த்த விசாரம் எல்லாமே இந்த சூத்திரத்துக்குள்ள வருவான்னு கேட்டா வரும். சூத்திரம் இத்தினூண்டா இருக்கு, ஜன்மாத்யஸ்ய யதஹா அப்படின்னு இத்தினூண்டு தான் இருக்கு. ஆனா இந்த சூத்திரத்துக்குள்ள இவர் எந்த விஷய வாக்கியத்திலே என்ன சந்தேகம், எந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக விசாரம் பண்றார், எந்த மாதிரியான பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்றார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதுக்குள்ள அடங்கி இருந்தாலும் அதை வெளியில கொண்டு வரத்துக்கு பாஷ்யம் தேவை. பாஷ்யம்னு ஒன்று இல்லாட்டா சூத்திரக்காரர் என்ன நினைச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நல்லா ரொம்ப பழக்கம் உள்ளவாள் அதுலேருந்து பாஷ்யக்காரர் மாதிரி எடுக்க வேண்டியிருக்கும், பாஷ்யம் எழுதும்படியா இருக்கும். ஆகையாலே சூத்திர இத்தினூண்டா இருக்கு, பாஷ்யத்தில் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு, இதெல்லாம் சூத்திரத்தோட சேர்ந்த விஷயமா அப்படின்னு கேட்டா சூத்திரத்தில் உள்ள விஷயம்தான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். இப்போ வாக்கியார்த்த விசாரம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு முதல்ல என்ன ஒரு பிரஷ்னம் ஒரு உத்தரம் அப்படின்னு வரணும். அப்பதான் இந்த வாக்கியார்த்த விசாரத்துக்கு ஒரு சங்கதி வரும். ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல இப்படி ஒரு சந்தேகம் வருது, இந்த சந்தேகத்தில் இப்படி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாமா அப்படிங்கிறது சந்தேகம். இப்படி வச்சுக்கலாமே அப்படின்னு ஒரு பட்சம் வரும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே, பார்த்துக்கணும். இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படி வச்சுக்கலாங்கிறதுக்கு காரணம் காண்பித்து அதை நிரூபணம் பண்ணணும். அப்புறம் அப்படி வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி அதை கண்டனம் பண்ணி சித்தாந்தம் கொண்டு வரணும். இதுதான் வாக்கியார்த்த விசாரத்தினுடைய சைலி. பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்திலையும் இந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்திலையும் இதுதான் சைலி, இதில் சந்தேகம் இல்லை. இப்போ பிரகிருத்தமான இந்த அதிகரணத்தில் பிரம்ம லட்சணத்தை பற்றி ஒருத்தனுக்கு ஜிஜ்ஞாசை இருக்கு. இந்த அதிகரணத்தை படித்தால் வேதத்திலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பிரம்ம லட்சணம் என்னங்கிறது தீர்மானமாயிடும், ஒரு வாக்கியார்த்த விசாரமும் ஆகும். அதுக்காகத்தான் இந்த அதிகரணம் வந்திருக்கு. முதல்லையே பாஷ்யத்தில் எப்படி போட்டிருக்காருன்னா, இஹ உத்திஷ்டஸ்ய பிரம்மணஹ யத் நிச்சாயகம் தல் லக்ஷணம் கிம் இதி ஆகாங்காயாம் தல் லக்ஷணாபிதாயகம் த்விதீய அதிகரணம் அவதாரயதி பகவான் சூத்திரக்காரः ஜன்மாத்யஸ்ய யதஹ. அப்படி பூர்வ சூத்திரத்தில் பிரம்மம்னு ஒன்று சொல்லி அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சாரோ இல்லையோ, பிரம்மம்னு உத்தேசம் ஆயிடுச்சு. அந்த பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ அந்த பிரம்ம லட்சணம் என்னங்கிறத தீர்மானம் பண்ணுறதுக்காக இந்த அதிகரணத்தை கொண்டு வந்தார். அங்கே சட்டுன்னு ஒரு சந்தேகம், ஒரு சின்ன ஆக்ஷேபம், இந்த விசாரம் தேவைதானா அப்படி. லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்திங்கிற விஷயத்தில் நமக்கு ஒன்றும் விரோதம் இல்லை.
ஏன்னா அது பிரத்யட்சமாக தெரிகிறது. லக்ஷணம் தெரியாமல் பிரமாணத்தை வச்சுட்டு இவனால் கண்டுபிடிக்க முடியாது லட்சியத்தை. அதனால் லக்ஷணம் அவசியம் வேணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதற்கு லக்ஷணம் வேணுமா வேண்டாமா அப்படின்னு நான் சந்தேகப்பட போகிறது இல்லை. ஆனால் பிரம்மத்துடைய லக்ஷணத்தை பற்றி ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறானே, அவனுக்கு பிரம்மன் தெரியுமா தெரியாதா? ரெண்டுல ஒன்று சொல்லணும். பிரம்மம் ஏற்கனவே பிரம்மன் தானே லட்சியம். பிரம்மங்கிற லட்சியம் அவனுக்கு தெரியுமானால் அதனுடைய லட்சணத்தை பற்றி அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த லட்சணத்தை தெரிஞ்சுட்டு அவன் என்ன பண்ண போறான், இதுதான் பிரம்மம் அப்படின்னு கண்டுபிடிக்க போறான். இவனுக்கு ஏற்கனவே பிரம்மம் தெரியும்னு சொன்னா அதுக்கப்புறம் இவன் எதுக்காக லட்சணத்தை கேட்கணும்? அதனால லட்சியம் தெரிஞ்சவனுக்கு இதனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வராது. சரி, அவனுக்கு பிரம்மன்னாலே ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா, பிரம்மம்னாலே என்னன்னு தெரியாதவனுக்கு பிரம்ம லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வர முடியுமோ? பிரம்மம்னாலே ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிறச்சே அதுக்கு லட்சணம் என்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்பனா? நிச்சயமா கேட்க முடியாது. ஆகையாலே லட்சியம் தெரிஞ்சால் அப்புறம் லட்சணம் தேவையில்லை, அதை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரம்மமே தெரியாது அப்பேற்பட்ட ஆசாமியை வச்சுட்டோமானால் அவன் லட்சணம் என்னன்னு கேட்க போறதில்லை. அதனால அவனுக்காகவும் இந்த அதிகரணம் தேவையில்லையே. அப்படி இருக்கிறச்சே எதுக்காக இந்த அதிகரணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ஒரு ஆக்ஷேபம் வருது. இந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் முதல்ல சொல்லிவிடுறார். சுருக்கமாக சூத்திரமானு சொல்றார். ஜாத்தே லக்ஷே லக்ஷண வையர்த்தியாத் அஜ்ஞாத்தே தத் ஆகாங்கானுபபத்தேஹே கதமத்ர பிரம்மணோ லக்ஷணகதன பிரசங்கः இதி ந சங்கனீயம். அத்யயனாத் ஆபாததः ஜாத்தே பிரம்மணி தத்யோகாத். என்ன சொல்றார்? எந்த வாக்கியத்தை பற்றி விசாரிக்கிறோமோ அந்த வாக்கியம் அவனுக்கு தெரியாதது இல்லை. இந்த வாக்கியங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கான். வாக்கியங்கள்லாம் அதீதமாக இதெல்லாம் அத்தியனத்திலேயே வேத வாக்கியத்தை பற்றின விசாரம் தானே. அவன் பண்ணின வேதாத்தியனத்தில் இந்த வாக்கியங்கள் எல்லாம் அவன் பார்த்துருக்கான். ஆனால் அதில் பிரம்ம லட்சணத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வேத வாக்கியமும் வருது. அந்த வாக்கியங்களை பார்க்கும்போது இவனுக்கு சந்தேகம் வருது. இந்த வாக்கியங்கள்லேருந்து நாம் சரியாக தான் அர்த்தம் புரிஞ்சுக்கிறோமா? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குற வாக்கியம்லாம் தெரியுது. ஆனால் இதில் சொன்ன அந்த லட்சணத்தை நாம் அப்படியே ஏற்றுன்னு விடலாமா? அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது புரியலை. ஆக அந்த இடத்துல அவனுக்கு சந்தேகம் இருக்குது. பிரம்மம் இருக்குது, பிரம்மத்துக்கு லட்சணம் உண்டு, அதெல்லாம் இந்த வாக்கியத்திலே இந்த வாக்கியம் அதை சொல்லக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஆபாத்ததாக தெரியறதான். ஆபாத்ததாக ஜாத்தம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதை கொஞ்சம் சாஸ்திரக்காரால் விவரிப்பா. சில சமயம் நமக்கு ஒரு விஷயத்தில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சந்தேகம் வரும். முதல்ல சந்தேகம் வராது. தர்மஜானம் முதல்ல வேணும். அந்த வஸ்து ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அதில் அந்த வேற பல விதமான சந்தேகங்கள் வருமே தவிர இருக்குன்னே தெரியாத விஷயத்தில் சந்தேகம் வராது. இப்போ சந்தேகம் வரத்துக்கு அந்த வஸ்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ? ஆனால் இதுவரையில் நம்ம விவகாரத்தில் பார்த்த பரியந்தம் ஒரு விஷயத்தில் சந்தேகம் இருப்பவன் அந்த விஷயம் தனக்கு தெரிந்திருக்கிறதுன்னு சொல்லவே மாட்டான். அப்படிதானே லோகத்தில் மாட்டை நிறைய பார்த்துருப்பான் அவன். ஆனால் அவனுக்கு மாடுன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவனை உனக்கு மாடு தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவான். மாடுங்கிற சப்தத்தை கேட்டிருப்பான். மாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நிறையா பார்த்ததில்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுட்டோன்னா அப்போ அவனுக்கு அந்த மாட்டை பற்றி தெரியும்னு எண்ணம் வரவே வராது. மாட்டை அவன் பார்த்துருப்பான், கண்ணுக்கு தான் தெரியுறதே, ஆனால் சந்தேகமாக இருக்குது. சந்தேகமாக இருக்கும்போது தெரிந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டால், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கக்கூடிய அவனுடைய ஞானம் இருக்கே, அந்த ஞானத்தை ஆபாத்த ஞானம்னு சொல்லுவோம். ஆபாத்த ஞானம் ஆபாத்ததா ஆபாத்ததான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா தெரியுறது.
ஆனால் இந்த தெரிஞ்சது போறல. இது இவனுடைய சம்சயத்துக்கு காரணமாக இருக்கிறது தவிர சம்சயத்தை போக்க முடியலை. அப்போ சில ஞானம் சந்தேகத்தை கிளப்பி விடுறது. ஆக சந்தேகத்தை கிளப்பி விடக்கூடிய ஞானத்துக்கு ஆபாத்த ஞானம்னு பேர். இவன் ஸ்ருதியை படிச்சிருக்கானோ இல்லையோ, படிக்கும்போது சுமாராக விற்பத்தியை வச்சுட்டு பார்க்கும்போது அந்த வாக்கியங்கள்லேருந்து தெரியுறது, விஷயம் புரியுறது. விஷயம் சுத்தமாக புரியலைன்னா சந்தேகம் வராது வாக்கியத்தை பார்த்து. ஆனால் கொஞ்சமாக புரியுறது, ஆனால் மேற்கொண்டு சந்தேகம் வருது. அப்போ சந்தேகம் வருதுன்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும். அதனால தான் இவனுக்கு ஒரு ஜிஜ்ஞாசா, நான் இந்த விஷயத்தில் தீர்மானமான ஒரு ஞானத்தை அடையணும் அப்படின்னு அவனுக்கு இச்சை வருது. இதுதான் ஜிஜ்ஞாசா. இந்த ஜிஜ்ஞாசை வந்தால் அதை போக்குறதுக்காகத்தான் சூத்திரக்காரர் இந்த அதிகரணம், இந்த சூத்திரம் பண்ணியிருக்கார். இப்போ நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியும் ஆனால் தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். தெரியும், சுத்தமாக தெரியாதுன்னு இல்லை, தெரியும் ஆனால் தெரிஞ்சது போறலை. இந்த தெரிஞ்சதை வச்சுட்டு என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க முடியாது. ஆக சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எப்படி தெரியணுமோ, எந்த மாதிரியாக தெரியணுமோ அப்பேற்பட்ட ஒரு நிச்சயம் என்கிட்ட இல்லை, அது வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விசாரம் ஆரம்பிக்கிறது. இப்போ எந்த வாக்கியங்களை எடுத்து நீங்கள் விசாரம் பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம். சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை முதல்ல சொல்லிவிடுறார். ஜன்மாத்தியஸ்ய யதஹா அப்படிங்கிற சூத்திரத்தை 3 பதமாக பிரிக்கலாம். ஜன்மாதி அஸ்ய யதஹா அப்படின்னு. தத் பிரம்மா அப்படிங்கிறத இங்கே சேர்க்கணும். யதஹான்னு ஒரு எச்சப்தம் போட்டார் அப்படின்னா ஒரு தற்சப்தம் அங்கே வரணும். நாமளா சேர்த்துக்கலாம். முன்னாடி சூத்திரத்தில் பிரம்மத்தை பற்றி சொல்லியிருக்கிறதுனாலே பிரம்மத்தை பற்றின ஒரு ஜிஜ்ஞாசையில அதுக்கு உத்தரமாக இந்த சூத்திரம் வந்தபடியாலே அது பிரம்மம், அதுதான் நீ கேட்ட பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஜன்மாதி அஸ்ய, அதுக்கு என்ன அர்த்தம்? ஜன்மாதிங்கிற முதல் பதத்திலே இங்க ஒரு 5 விஷயங்களை எடுக்கிறார். ஜன்மாதி அப்படிங்கிற இடத்துல ஜன்ம ஸ்திதி பிரளய திரோபாவ அனுகிரக அப்படின்னு ஒரு 5. நாம் இப்போ சாங்கர பாஷ்யத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அங்கே ஜன்மாதி அப்படிங்கிற இடத்துல ஜன்ம ஸ்திதி பிரளயம் இது 3 தான் கிரகிக்கப்பட்டதாக இருக்கும். அங்கே ஒரு கேள்வி வேற கேட்பார். 3 மாத்திரம் சொல்லுவானே, 6 சொல்லலாம் போல இருக்கே, ஆதிபதம் தானே போட்டிருக்கு ஜென்மாதி அப்படின்னு, 6 இருக்கலாம் போல இருக்கேன்னு. அது என்ன, நிருக்தத்தில் ஷட் பாவ விகாராக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு வஸ்து இருக்குன்னு எப்போ சொல்லலாம்னு கேட்டால் அது உண்டானதுக்கு அப்புறம் தான் இருக்குன்னு சொல்லலாமா. பானை இருக்கு அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? பானை இருக்கிறதுக்கு முன்னாடி அது உண்டாயிடுச்சு, உண்டானதுக்கு அப்புறம் தான் அதை இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ உண்டாகிறதுங்கிறது ஒன்று, அந்த பானையுடைய விகாரமா ஆத்திய பாவ விகாரா உற்பத்தி ஜாயத்தேன்னு சொல்றது. அது உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் அஸ்தின்னு சொல்லுவோம். அஸ்தி மரணம், அது உடையிற பரியந்தான் அஸ்தி இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தால் ஜாயத்தே அஸ்தி, நம்ம பானையை விட சரீரத்தை எடுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். சரீரம் முதல்ல பிறக்கிறது, பிறந்ததுக்கு அப்புறம் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தா வளர்றது 3வது பாவ விகாரம். சின்ன குழந்தையா பிறந்து அது சரீரம் கிரமமாக வளர்றதை பார்க்குறோம் இல்லையா, அதனால இது வர்த்தத்தை, இந்த வளர்ச்சி கொஞ்சம் தூரம் போகும். அதுக்கப்புறம் ஒரு பரிணாமம் வரும், விபரிணமத்தே அப்படின்னு வரும், இது 4வது. அப்புறம் இந்த விருத்திக்கு நேர் விபரீதமாக க்ஷயம்னு வரும். இது வளர்ந்துட்டு இருந்ததோ இல்லையோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷயமாகும். அப்புறம் கடைசியில் நஷ்யத்தின்னு சொல்ல இல்லைன்னு ஆகும். அப்போ இந்த விதத்தில் பார்த்தா உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்துக்கு 6 பாவ விகாரங்கள் இருக்கு. ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, நஷ்யதி. இது நிருக்தத்தில் சொல்லியிருக்கார். அதையே இங்கே எடுத்துக்கப்படாது அப்படின்னு கேட்டுண்டு, அதை எடுத்துக்கப்படாது. ஏன்னா நம்ம வாக்கியார்த்த விசாரம் பண்ணுறோம். சூத்திரத்தில் ஜென்மாதி அப்படிங்கிற ஆதிசப்தத்தினாலே நிருக்தத்தில் சொன்ன விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா
நமக்கு என்ன தோணும்னா இந்த அதிகரணத்துல நிருக்த வாக்கியத்தை பத்தி விசாரம் பண்றார் அப்படின்னு தோணும். அந்த நிருக்த வாக்கியம் பிரம்மத்தை பத்தின விசாரம் இல்லை. அது லோகத்துல இருக்கக்கூடிய விஷய வஸ்துக்கள் இருக்கே அதனுடைய விகாரங்களை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய வாக்கியம் அது. அந்த வாக்கியம் நிச்சயமா பிரம்மத்தை சொல்ற வந்த வாக்கியம் கிடையாது. இப்ப சொன்ன வாக்கியம் அதை இங்க சூத்திரக்காரர் எடுத்துட்டு விசாரம் பண்றாருன்னு சொன்னா அது பிரம்ம ஜிஜ்ஞாசை ஆகாது. இது பிரம்மத்தோட சம்பந்தப்பட்ட விசாரம் ஆகாது. அதனாலே பிரம்மத்தை பத்தி சொல்லக்கூடிய வாக்கியத்திலே ஜன்மாதி அப்படின்னு சொல்லி எதை சொல்ல முடியுமோ அதைத்தான் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி சொல்லும்போது விஷய வாக்கியமாக யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு ஜன்மாவையும் ஏன ஜாத்தானி ஜீவந்தி அப்படின்னு சொல்லி ஸ்திதியையும் யத் பிரயந்தி அபிசம்பிசந்தி அப்படின்னு சொல்லி லயத்தையும் சொன்னபடியாலே இந்த மூணைத்தான் ஜன்மாதி அப்படிங்கிற சப்தத்தினால எடுத்துக்கணும் அப்படின்னு சாங்கர பாஷ்யம் மற்ற இதெல்லாம். ஆனால் ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் அப்படி இல்லை. ஸ்ரீகண்ட பாஷ்யத்தில் என்ன சொல்றார்? அவர் ஒரு யுக்தி சொல்லியிருக்கார். சூத்திரக்காரர் ஜன்மாதீன ஆதிசப்தத்தினால கிரகிக்க வேண்டிய தர்மங்களை அங்க சூத்திரத்தில் சொல்லி வச்சிருக்கார். ஆதிபதத்தினாலே இந்த சூத்திரத்துல சூத்திரக்காரருடைய ஆதிபதம் தான் இது, அவர் போட்ட ஆதிபதம். அப்படியானால் சூத்திரக்காரர் பிரம்மத்தினுடைய தர்மமாக மேற்கொண்டு ஒரே சூத்திரத்துல எல்லாம் சொல்லிட முடியாது. மேற்கொண்டு வர அதிகரணங்கள்லையோ மற்ற சூத்திரங்கள்லையோ எந்த தர்மங்களை சொல்றாரோ பிரம்மத்துக்கு அந்த தர்மங்களைத்தான் ஆதிபதத்தினால கிரகிக்கணும். விஷயவாக்கியத்துல சொன்ன தர்மங்களை எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. நிருப்தக்காரர் சொன்னாரேங்கிறதுக்கு அதையும் எடுத்துக்க வேண்டாம். இந்த சூத்திரக்காரர் எந்த தர்மங்களை சொல்றாரோ அதை எடுத்துட்டா போறோம். அப்படி சொல்றச்சே இந்த ஜன்மாங்கிறது பல இடத்துல ஜெகத் ஜன்மாவை பத்தி விசாரம் பண்ணக்கூடிய சூத்திரம் நிறைய இது வருது. ஸ்திதியை பத்தியும் அதுக்கும் இருக்கு. பிரளயம் எங்க வருது, பிரம்மத்துல விலயம் மாறுதுங்கிறது சொல்றதுக்கும் அதுக்கும் சூத்திரங்கள் இருக்கு. இதை தவிர்த்து திரோபாவம்னு ஒன்று, அனுகிரகம்னு ஒன்று, இது ரெண்டுக்கும் ஒரு சூத்திரம் இருக்கு. அது என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்டா பராபித்யானாத்து திரோஹிதம் ததோஹ்யஸ்ய பந்த விபர்யயௌ அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த நம்ம பாதராயண சூத்திரம் தான். இந்த சூத்திரத்துல என்ன சொல்றதுன்னு கேட்டா பரஹான்னு சொன்னா இங்க ஈஸ்வரனை வாங்கிக்கணும். ததஹா அப்படிங்கிற இடத்துல அந்த ஈஸ்வரன் இடத்திலிருந்து இங்க யதஹா இருக்கு, அங்கேயும் ததஹான்னு சூத்திரத்தில் இருக்கு. அந்த ஈஸ்வரனிடத்தில் இருந்து அஸ்ய இந்த ஜீவனுக்கு பந்தமும் அதுக்கு விபரீதமான மோட்சமும் பந்த விபர்யயௌ இது ஏற்படுறது. இந்த இடத்துல இந்த பந்தம்ங்கிறத தான் திரோஹிதம்னு சொல்றது சூத்திரத்துல. ஆக இந்த திரோதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் அதே சமயத்துல அனுகிரகம்னு இன்னொரு சப்தம் போடுறாளோ இல்லையோ, இது என்னதுன்னு கேட்டா அந்த திரோதானம் போறது. திரோதானத்தை நம்ம பந்தம் அப்படின்னு வச்சுட்டோமானால் இந்த பந்தம் விலகிறது, இது மோட்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மோட்சமும் அவரால் தான் ஏற்படுறது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் யதஹான்னு ஒன்று இருக்கு. எந்த யதஹாங்கிற சப்தத்திலையும் என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டால் எந்த பரமாத்மா இருக்கிறதுனாலே அவரை காரணமாக கொண்டு உற்பத்தி, ஸ்திதி, பிரளயம், பந்தம், மோட்சம் இது எல்லாமே ஏற்படுறதோ, இந்த அஞ்சும் ஏற்படுறதோ அதுதான் பிரம்மத்துக்கு லட்சணம், அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சொல்லும்போது ஜன்மாதிபதத்தில் ஆதிபதம் சூத்திரத்தில் சொன்ன பரமேஸ்வரனிடத்திலேருந்து ஜீவனுக்கு உண்டாகக்கூடிய ஒரு 5 விஷயங்களை சங்கிரகம் பண்றது ஆதிபதத்தினாலே. அதாவது ஜென்மாவை சேர்த்து ஆதிபதத்தினால 4, ஜென்மாவை சேர்த்து மொத்தம் 5. அதைத்தான் ஜென்மாதி சப்தார்த்தமாக இங்கே சொல்ல வேண்டும் அப்படின்னு ஸ்ரீகண்ட பாஷ்யம். இது சூத்திரத்தில் சொன்ன விஷயம் ஸ்ருதியிலையும் இருக்கு. ஒரே இடத்துல கிடைக்காது, இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் எல்லாம் கிடைச்சி போயிடும். அது எப்படிங்கிறத சொல்றார். இப்போ சூத்திர அர்த்தம் எப்படின்னா அஸ்ய
வாக்கியத்தையே படிச்சு விடுறேன். ஜன்மாதிகம் ஜன்ம ஸ்திதி பிரளய திரோபாவ அனுகிரக ரூபம் கிருத்தியம் அஸ்ய சேதனாச்சேதன சம்மேளன சமரசீபூதஸ்ய பிரபஞ்ச விலாசஸ்ய. அஸ்யங்கிற இந்த பதத்துக்கு வியாக்கியானம் பிரபஞ்ச விலாசா அப்படின்னு பிரபஞ்ச விலாசஸ்யன்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். விலாசகான்னு சொன்னால் லீலைன்னு வச்சுக்கலாம். பகவான் இந்த காரியங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் சிரமப்படுறதில்லை, லீலையாக பண்ணிவிட்டுறார். அதனால விலாசகாங்கிற பதத்தை பிரயோகம் பண்ணியிருக்கார். லோகவத்து லீலா கைவல்யம் அப்படின்னு ஒரு சூத்திரம் வேறு இருக்குது. அந்த சூத்திரத்தில் ஈஸ்வரன் இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படணும் போல இருக்கே, சாதாரண காரியமாக தெரியலையே இது எல்லாத்தையும் பண்ணி விவசாயம் எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்குமேன்னு நமக்கு ஒரு அதனால் அவர் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறார், இவ்வளோ பெரிய சிரமப்பட்டு அவருக்கும் ஒன்றும் லாபம் இல்லை இதனால, ஆகையால் அவர் எதுக்காக பண்ணணும்னு ஒரு ஆக்ஷேபத்தை கிளப்பிண்டு 2வது அத்தியாயத்தில் சூத்திரக்காரரே சொல்கிறார், அது கவலைப்படாதே, அவர் நமக்கு வேணா இது பெரிய காரியம் நம்மளால் பண்ண முடியாது, ஆனால் அவருக்கு லீலா கைவல்யம் விளையாட்டு தான். இது விளையாட்டாக இருக்குது, இதுக்கெல்லாம் அவர் பிரயோஜனம் எனக்கு என்னன்னு கேட்க மாட்டார். அதனால அவருக்கு என்ன பிரயோஜனம்னு பார்க்க வேண்டாம், நமக்கு அதனால பிரயோஜனம் இருந்தால் போகிறோம், அதை பார்த்தா போகிறோம்னு அங்கே சொல்கிறார். ஆக இந்த இடத்துல லீலா கைவல்யம்னா மோட்சம் இல்லை, அங்கே கேவலா லீலா. கேவல கைவல்யம்னா கேவல பாவகா கைவல்யம் அப்படின்னு சொல்லுவார். லீலா மாத்திரம், லீலையே தானே தவிர அவர் ஒன்றும் சிரமப்பட்டு ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது காண்பிக்கிறது. அப்போ அந்த ரீதியில் இங்கே விலாசகான்னு பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார் பாஷ்யக்காரர். பிரபஞ்ச விலாசஸ்ய, அதைத்தான் இங்கே அஸ்யங்கிற பதத்தினாலே எடுத்துக்கணும். அந்த பிரபஞ்ச விலாசங்கிறதுல சேத்தனம் அச்சேதனம் ரெண்டும் கலந்து வரும். அங்கே எப்படி மற்ற பாஷ்யத்தில் சாங்கர பாஷ்யத்தில் பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் பௌத்திகங்கள் இதுதான் அங்கே சொன்ன அஸ்யங்கிற இதம் சப்தார்த்தம், சேத்தனம் கிடையாது. அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தா ஜன்மாத்தியஸ்ய யதஹாங்கிற இடத்துல அஸ்ய அப்படிங்கிற இந்த சப்தத்தினால சேத்தனத்தை எடுத்துக்க முடியாது, அச்சேதனத்தை அத்தனையும் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, சேத்தன அச்சேதன ரெண்டையும் எடுத்துக்கணும். சேத்தன அச்சேதன சம்மேளன சமரசீபூதஸ்ய. இங்கே ஒரு விஷயம் சொல்றார், இது விஷ்ணு விசிஷ்டாத்வைதத்திலும் அங்கே பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான். இங்கே எப்படின்னு கேட்டால் சேத்தனத்தையும் அச்சேதனத்தையும் எப்படி ஒரு கலந்து விடுறார். உற்பத்தியாதிகள் சேத்தனத்துக்கு உண்டா, நிஜமாக உண்டான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். சேத்தனங்கிறது ஆத்மா, அச்சேதனங்கிறது பாக்கியெல்லாம் எது ஜடமோ அதெல்லாம் அச்சேதனம். ஜடத்துக்கு உற்பத்தி உண்டு, உற்பத்தி ஸ்திதி நாசம் எல்லாமே உண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு ஜீவாத்மாவுக்கே சொல்கிறேன், உற்பத்தி உண்டா கிடையாது. ஜீவாத்மாவுக்கு உற்பத்தின்னு சொன்னால் எல்லாம் சாஸ்திரம்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் இவன் பண்ணின கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் ஜென்மாவே வருது இல்லையா. ஏற்கனவே பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அந்த சரீரத்தில் அனுபவிக்க முடியாத போச்சு, கர்மா பாக்கி நின்று போயிடுத்து, அதுக்கு பலத்தை அவன் அனுபவிச்சாகணுமேங்கிறதுக்காக அந்த ஜீவனுக்கு இன்னொரு ஜென்மாவை கொடுத்து அது மூலமாக அந்த கர்மசேஷத்தை அனுபவிக்க வைக்கிறார். அவன் அதில் புது கர்மாக்களை சம்பாதிச்சுக்கிறான், அது வேற விஷயம். இப்படியாக இருக்கு. அந்த ஜீவன் அதோட சரி அந்த சரீரத்தோட சரி செத்து போகும்போது அழிஞ்சே போடுறான் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த கர்மசேஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வேற ஒரு ஜீவனை பிடிக்கிறது அவன் பண்ணவே இல்லையே. அதனால அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையாலே ஜீவனுக்கு உற்பத்தியோ விநாசமோ கிடையாது. ஜீவாபேதம் வாவகில இதம் மிரியத்தே ந ஜீவோ மிரியத்தேன்னு ஸ்ருதி நேரடியாக சொல்றது சாந்தோக்கியத்தில். அப்போ என்னாச்சு, ஜீவனுக்கு மரணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜீவனுக்கு தான் உற்பத்தி மரணங்கள்லாம் லோகத்தில் பிரசித்தமாக இருக்குது, வேதத்துலேயும் பிரசித்தமாக இருக்குது இல்லையா. நாம் நமக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, நம்ம பர்த்டே உண்டு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. நம்ம என்னைக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மரணம் இருக்குன்னு எல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. வேதத்துலையும் என்ன சொல்கிறதுனா